திருச்சிற்றம்பலம். ஹரநம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் மார்கழி மாதம் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். திருவாதிரை நன்னாள். மார்கழி திருவாதிரை முடிஞ்சு போச்சு. அதாவது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 26ஆம் தேதி மகாரதமும் 27ஆம் தேதி மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆருத்ரா தரிசனமும் நிறைவுற்று சுவாமியானவர் சபை பிரவேசமாகி அடுத்த மாசி சதுர்தசிக்கான கோடி அர்ச்சனையும் மகா அபிஷேகத்திற்கான மகா பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிதம்பரத்தில். இந்த நடராஜ பெருமானை சிந்திக்கும் இந்த நல்ல சமயத்தில் ஒரு திருவாதிரை பற்றியும் திருவாதிரையில் சமர்ப்பிக்கும் களி பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த களி சுவாமிக்கு சேர்க்கப்பட்டதன் பின்னணி, அதால் உருவான 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு அதை அருளி செய்தவர் யார் என்பதை இந்த பதிவில் இன்னைக்கு நாம் சிந்திப்போம். ஒரு சமயம் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சேந்தன் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட துணைவியாருடன் வசித்து வந்தார். அந்த சேந்தன் எப்படி என்றால் குயவர் குலத்தை சேர்ந்தவர், அதாவது பானையெல்லாம் செஞ்சு விற்பார். அந்த சேந்தன் எப்படின்னா அவருக்கு பானையெல்லாம் செஞ்சு விற்று அதுலேருந்து வர காசில் பொருட்கள்லாம் வாங்கி சமைச்சு அதுலேயும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடாமல் அவரும் அவரது துணைவியாரும் உணவு அருந்த மாட்டார்கள். இப்படியே வழக்கத்தில் வந்தது. ஒரு சமயம் இந்த மார்கழி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு என்னாச்சு, ஒரே மழைனா செம்ம மழை. அதில் யாருமே இவரால் விறகும் வெட்ட போக முடியல, யாரும் வரவும் இல்லை. அப்போது சேந்தனாரும் அவரோட துணைவியாரும் வருத்தப்பட்டுட்டே இருக்கா. என்னடா இது, சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு தானே நம்ம சாப்பிடுவோம், இன்றைக்கி விறகு வெட்ட கூட போக முடியல, ஏன்னா எல்லா விறகும் ஈரமாக இருக்கும், வெயில் அடித்து அது காஞ்சாதானே விறகு வெட்டி அதுலேருந்து சம்பாதிக்க முடியணுன்னே ரொம்ப வருத்தப்படுறா. உடனே சேந்தனாருடைய துணைவியார் சொல்கிறா, என்கிட்ட கொஞ்சம் அரிசி இருக்குது, அதை நான் பொடிச்சு வெள்ளத்தோடு நான் களி பண்ணுறேன், அதை யாராவது ஒருத்தர் சிவனடியார் வந்தார்னா நம்ம அவருக்கு அதில் ஒரு பங்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுப்போம். என்னதும் அந்த துணைவியார் போய் அந்த களியை செஞ்சு தயார் பண்ணதுடன் சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேஷத்தில் இந்த களியை சாப்பிட்றாரு. அது எப்படின்னா, ஒரு சிவனடியார் அந்த மழையில் தொப்பக்கட்டையாக நனைஞ்சுன்னு வர அவரோட திருமேனி, பொன்னான திருமேனியும் அவரோட விரிசடையும் சேந்தனும் அவரோட துணைவியாரும் துவட்டி விட்டு அவருக்கு பாத பூஜை செஞ்சு அவரை வரவேற்று உள்ளே உக்காத்தி வச்சு களி கொடுத்தா அந்த சிவனடியார் சொல்கிறாராம், களி ரொம்ப நன்னா இருக்கே, எனக்கு களி இன்னும் கொஞ்சம் கொடு, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னதும் அவரோட மூட்டையில் கட்டி கொடுத்துட்டாராம். அவளுக்கு என்னென்னா, இந்த சிவனடியாரை பார்த்தோன்னே இவாளுக்கு பசியே போயிடுது. பசியை போனோடனே இவாளுக்கு சாப்பிடவும் தோணலை. சரி விட்டுட்டா. அந்த சிவனடியாரும் போயிட்டார். அப்போது சிதம்பரத்தில் நடராஜராஜமூர்த்தியினுடைய சந்நிதியில், அதாவது முதல் நாள் முடிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் தீட்சிதர்கள்லாம் போய் திறக்கும்போது அந்த வழியெங்கும் கனக சபையிலிருந்து ஆரம்பித்து பஞ்சாட்சரப்படி மட்டும் களியாக நிரம்பி கிடக்கான். அது மட்டும் இல்லை, நடராஜ பெருமானின் உதட்டிலும் களி ஒட்டின்ருக்கு. உடனே இவாளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியலன்னதும் இந்த சமயத்தில் அங்கே ஆண்டு வந்த ஒரு ராஜா தினமும் சிவபெருமான், அதாவது இந்த நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம். அந்த பூஜை முடிந்தவுடன் சிவபெருமானுடைய திருப்பாத சலங்க ஓசை கேட்கும். அது ஏன் என்றுனா, அது கேட்டாதான் சிவபெருமான் தனது பூஜையை ஏற்றுக்கொண்டார் என்பது ஐதீகமாக வச்சுருக்கார். அப்போது இன்னைக்கு அந்த சலங்க ஓசையை கேட்காத போது ராஜாவுக்கு மனசில் ஒரு தாபமானது ஏற்படுறது. என்ன, நம்ம பூஜையில் சுவாமி ஏதாவது குறை கண்டுட்டாரா, நம்ம ஏதாவது குறை வச்சுட்டோமான்னதும் அன்னைக்கு ராஜா இந்த மாதிரி சஞ்சலப்பட்டுண்டே உறங்கி கொண்டிருக்கும் போது நடராஜ பெருமான் கனவில் தோன்றி, நான் சேந்தன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே அவன் கொடுத்த களியை நான் சாப்பிட்டதுனால என்னோட திருப்பாத ஓசையானது சலங்க ஓசையானது உனக்கு கேட்டிருக்காது அப்படின்ட்டு மறைஞ்சிட்டாங்க. ராஜாக்கும் புரியல, இவர் யார் இந்த சேந்தன், ஏன் இப்படி சுவாமி சொல்கிறாருன்னதும் மறுநாள் சிதம்பரத்தில் மகாரதோத்சவம் ஆருத்ரா தரிசனத்திற்காக வருஷத்தில் ஆணியிலையும் ஆருத்ராலையும் சபை விட்டு இறங்கி மூல நடராஜாவான எம்பெருமான் தேரில் மகாரதத்தில் 4 ராஜ வீதிகளிலும் எழுந்தருள்வது வழக்கம். அப்பொழுது
அப்போ அது நடக்க போகுது மறுநாள். அப்போ சேந்தனும் அவருடைய துணைவியாரும் சொல்கிறா, சரி நம்ம நாளைக்கு சிதம்பரத்தில் தேர், அந்த சிதம்பர தேரை எப்படியாவது போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறச்சு இவெல்லாம் தயாராகிட்டு இருக்கான். தீட்சிதர்களும் மறுநாள் காத்தால் எல்லாம் திறந்து பூஜைகள்லாம் செஞ்சு ரகசிய பூஜையெல்லாம் முடித்து விட்டு நடராஜ பெருமான சபையிலேருந்து எழுந்தருளை பண்ணி பஞ்சப்பிரகார உலா 21 படியை தாண்டி வெளியில் தேர் மேலே ரதாரோகணமாகி அந்த லக்னத்தில் ராஜாக்களும் மிச்ச ஜனங்களும் பொடை சூழ வடம் இழுக்கணும். ஆனால் வடம் இழுக்க முடியல, தேர் நகரலை. நங்கூரத்தை போட்ட மாதிரி தேர் ஒரே இடத்துல நின்றுடுது. உடனே தீட்சிதாலாம் அழகா சுவாமி கிட்ட, நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுதான் மன்னிச்சிருங்க சுவாமி, இது எங்களுக்கு என்னென்னே புரியல, தேர் அந்த லக்னத்தில் கிளம்பணுமே, இல்லைன்னா அது பெரிய இதுவாக போயிடும், அசம்பாவிதமாக போயிடுமே அப்படின்னதும் சுவாமியினுடைய ஒரு அசிரீரி குரல் கேட்குதான். சேந்தன் வந்திருக்கான், சேந்தன் என்கிட்ட வர சொல்லி பாட்டு பாட சொல்லு, அப்போ தான் நான் கிளம்புவேன் அதுவும் சுவாமி சொல்கிறார். சரி, உடனே ராஜா உத்தரவிட்டு சேந்தனை கூப்பிட்றார். சேந்தன் வந்த உடனே இந்த மாதிரி உன்னை பாட சொல்கிறா, நீ பாடுன்னதும் அவனுக்கு தெரியல, என்ன பண்ணுறேன்னே புரியல, எனக்கு பாடலாம் தெரியாதுன்னதும் இல்லை சுவாமியோட உத்தரவு, நீ பாடி தான் ஆனோன்னே சேந்தனார் அனுகிரகம் பண்ண இந்த 9ஆம் திருமுறை தான் மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாளுமை போ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமேன்னு 11 பாடல்கள் பதிகங்கள். இந்த 11 பதிகங்கள் தான் திருப்பல்லாண்டு. இந்த 11 திருப்பல்லாண்டும் வாசித்தவுடன் தேரானது நகர்ந்தது. இந்த அற்புதமான நிகழ்வு எல்லா சிவாலயத்திலும் சுவாமி தேர் புறப்படுறதுக்கு முன்பு சேந்தனாரின் நினைவு கூறும் விதமாக இந்த திருப்பல்லாண்டானது வாசிக்கப்படுகிறது. அடுத்த பதிவில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலின் மிச்ச பாகத்தையும் சிந்திப்போம். சிவாய நம.